திமுகனால எங்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்குள்ள எங்களால வாழ முடியாது, திமுகனால எங்க உயிருக்கு த்ரெட்னிங், அதனால உன மயிரா கூட மதிக்கல திமுக. தப்பா நினைச்சுக்கிறாங்க எங்க தோழர்களே, புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். உன மதிக்கவே இல்லை, உன லெப்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. உன் பேரை கூட சொல்றது கிடையாது. ஆனா இது என்ன நினைச்சுக்கிச்சு, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் நமக்கு அப்படின்ட்டு நினைக்குது. எனக்கு உண்மையிலே சிரிப்பு என்னன்னா, தப்பா கடிதம் எழுதிட்டு 2 வருஷம் முன்னால இருந்த ஒரு பீஸு கடிதம் எழுதிட்டு உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதி உன் பாதுகாப்ப கேக்குறேன்னா, தமிழ்நாட்டையே பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் உன்னை அழிச்சிருவான்னு நினைக்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இதுதான் சங்கி அரசியல். அதனால நீ சங்கி பையன். இப்ப வருவாங்க, பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காப்ல ராம்தாஸ் அத்வாலே, அவர் அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு தேர்தலுக்காக. வந்தவர் பிரஸ் மீட்ல பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, இங்க பாருங்க, தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்சிச்சு, ஒருவேளை தமிழ்நாட்டுல பெரும்பான்மை வாங்கல கட்சி அப்படின்னா நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், விஜய போய் பேசி கூட்டு வந்துருவோங்க. விஜய் நம்ம பாக்கெட்ல தான் இருக்காரு, விஜய போய் பேசி கூட்டு வந்துருவோம். அது எப்படி இங்க கூட்டு வர முடியும்? இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லு. ஸ்டாலினை போய் பேசி கூட்டு வந்துருவாங்க, சொல்லு, சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்டுகளை பேசி கூட்டு வந்துருவாங்க, சொல்லு, சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்க வரமாட்டோம்னு தெரியும். விசிகாவை கூட்டிட்டு சொல்ல மாட்டேன், ஏன்னா வரமாட்டோம்னு தெரியும். ஆனா என்ன தைரியத்துல, நெஞ்செழுத்தத்துல நான் போய் விஜய கூட்டு வந்துருவேங்க. விஜய கூட்டு வந்து நாங்க கூட்டாட்சி தத்துவத்துல கூட்டு ஆட்சி நடத்துவோங்கன்னு சொல்றேன்னா, சிபிஐ சந்திப்புன்ற பேர்ல விஜய் கூட நீங்க அடிச்ச கும்மாலும், திரிசாவை வச்சு மும்பையில பாஜக நடத்தின பேரம், அதான் நாங்க திரிசான்ற பேரு உள்ள வந்ததுனால அடக்கி வச்சிட்டு இருக்கோம். ஒரு பொம்பளை பிள்ளை பேரை உருட்டக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கண்ணியமா நாங்க நடக்க முயற்சி பண்றோம். வாய கலராதீங்க, சரிங்களா? திரிசா வச்சு மும்பையில நீங்க பாஜகவோடு பேசிய அத்தனை மேட்டரும் எனக்கு தெரியும். போட்டு விட்டேன்னா அசிங்கமாயிரும். சரி, படிக்கணும்னு நினைக்கிற யாராவது போங்க, திரிசா மும்பை பாஜகன்னு போட்டு தினமலர்னு போட்டு வைங்க. அப்படியே கட்டுரை எழுதி வச்சிருக்கான், அப்படியே புட்டு கட்டி எழுதி வச்சிருக்கான், சரிங்களா? அதை நாங்க பேசாததுக்கு டிக்னிட்டி பாக்குறோம், கொஞ்சம் நாணயம் பாக்குறோம். நம்ம என்ன தக்குரி பயல்களா விஜய் கட்சி மாதிரியே? அதனால பாக்குறோம். அப்ப ஒண்ணு புரியுதா தோழர்களே, இந்த கும்பல் பாஜகவினுடைய கும்பல், பாஜகவுக்காக ஓட்ட பிரிச்சு விட்டு பலவீனப்படுத்துவதற்காக வந்த கும்பல். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிக பலம் கொண்ட, விடாது வெற்றி அடைகிற ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர் விஜய்.